அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஏகத்துவம் ஏற்படுத்திய வாழ்வியல் மாற்றம் என்ற தலைப்பிலே இஸ்லாம் கூறக்கூடிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்திற்கு முன்னால் இருந்து வந்த ஒரு சிந்தனை. முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதம் நபியிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலையும் அனைவர்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ சிந்தனை மனித சமுதாயத்திற்கு வருவதற்கு முன்னால் அவருடைய நிலை எப்படி இருந்தது, இந்த சிந்தனை வந்ததற்கு பின்னால் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றம் எப்படி மாறுபட்டது, இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு. ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை வருவதற்கு முன்னால எல்லாருடைய நிலைப்பாடுகளும் எப்படி இருந்தது, ஏகத்துவம் வந்ததற்கு பின்னால் என்ன மாற்றம், குறிப்பாக நம்ம வரையிலையும் நாம ஏகத்துவத்துக்கு வருவதற்கு முன்னால எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்ற இதை பாடமாக படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் மனித சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் மிக ரத்தன சுருக்கமாக மிக தெளிவாகவே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்கு பின்னால் சஹாபாக்கள்ல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் கெட்ட மோசமான காரியங்களை செய்யறாங்க. இந்த இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவங்களுடைய மாற்றங்கள் எப்படி எல்லாம் ஏற்பட்டது, அத நிறைய ஆயத்துகள் ஹதீஸ்கள் நம்மளுக்கு சொல்லுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் குர்ஆனை சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொன்ன அந்த அல்லாஹ் அதுக்கு அடுத்து ஒரு நிலையை சொல்றான். இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், அதாவது ஏகத்துவத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது குந்தும், நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அஅதான், நீங்கள் அத்தனை பேர்களுமே விரோதிகளாகத்தான் இருந்தீர்கள். யாரை சொல்றான்? சஹாபாக்கள். எந்த சஹாபாக்கள் பிற்காலத்தில் நகவும் சதையுமாக வாழ்ந்தார்களோ, எந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு நபி தோழருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை இன்னொரு நபி தோழர் தூக்கி சுமந்தாரோ, அந்த இறை தூதர் அந்த நபி தோழர்களை அல்லாஹ் சொல்றான், இது குந்தும் ஆதான், நீங்கள் அத்தனை பேர்களுமே விரோதிகளாகத்தான் இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு இணக்கத்தை, ஒரு கிருபையை, ஒரு அருளை உங்களுக்கு ஏற்படுத்தினான். எனவே அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த அருளினால் நீங்கள் எப்படி மாறிவிட்டீர்கள் என்றால், ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் அத்தனை பேர்களுமே சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான். ஒரு நேரத்தில் நீங்க இருந்த நிலை என்ன? அத்தனை பேருமே விரோதியாத்தான் இருந்தீங்க. யாருக்கும் ஒரு நல்ல நட்பு இல்லை. எல்லாருமே அண்ணனுக்கு தம்பி விரோதி, தம்பிக்கு அண்ணன் விரோதி, இந்த அடிப்படையில் தான் அத்தனை பேருமே இருந்தீங்க. ஆனால் இந்த நிலம் வந்ததுக்கு பின்னால, எது ஏகத்துவம் என்ற இந்த நிலை வந்ததற்கு பின்னால உங்களுடைய வாழ்வில் மாற்றம் எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, எல்லாருமே இரண்டரை கலந்து விட்ட ஒரு சகோதரர். இதற்கு பெரிய பெரிய ஆதாரம் வேண்டாம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றானே, நடைமுறையில சஹாபாக்களுடைய அந்த நடைமுறை நீங்க எடுத்து பாருங்க. நாம ஏற்கனவே சில செய்திகளை உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நபி தோழர்கள் என்று யாரெல்லாம் இன்னைக்கு நாம நம்புறோமோ, இவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கரடுமுரடான ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஒ குந்தும் ஆதான், அதாவது ஒ குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நரகத்தினுடைய விளிம்புல நீங்க இருந்தீங்க. வேற ஒண்ணு இல்ல, சுருக்கமான ஒரு வார்த்தை. நீங்க தௌஹீதுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய நிலை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இறந்த அடுத்த கட்ட நரகம்.
இறந்தாச்சுன்னா நேரடியா நீங்க நரகத்தான் போவீங்க. இப்படிதான் இருந்துச்சு. என்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தௌஹீதை தந்தானோ, ஏகத்துவ சிந்தனையை தந்தானோ, அந்த சிந்தனையை தந்ததற்கு பின்னால்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி, மறுமையுடைய வாழ்க்கையில உங்களுக்கு செழிப்பான ஒரு நிலை ஏற்பட்டது என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். ஃபான் கதக்கும் மின்ஹா, அந்த நரகத்திலே இருந்து அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றினான். அப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நேரத்தில் சஹாபாக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாமளா இருந்தாலும் ஏகத்துவத்துக்கு வருவதற்கு முன்னால் நரகம் தான். நாம இறந்துட்டா அல்லாஹ் காப்பாத்திட்டான். நாம இறந்துட்டா அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிக்கிறோமா இல்லையா? பின்னால ஒண்ணுன்னா சொல்லுவேன், என்னென்ன பாவம் நம்ம பண்ணோம், சஹாபாக்கள் என்ன பண்ணி இருந்தாங்க, அதுக்கு பின்னால என்ன மாற்றங்கள் வந்தது, நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது, ரெண்டாவது நான் சொல்றேன். ஆனா தௌஹீது வருவதற்கு முன்னால முதல்ல நரகத்துடைய எரிபொருளாத்தான் நாம் இருந்திருப்போம். அல்லாஹ் இந்த தௌஹீதை தந்த உடனே எத்தனையோ பாவங்கள், நாம செய்த அந்த பாவங்களை இருந்து நம்மளை விலகி கொண்டிருப்போம். அல்லாஹ் இப்படி எல்லாம் கண்டிக்கிறான், அல்லாஹ் இதையெல்லாம் சொல்றான், இதுல எல்லாம் விலகணும். ஒண்ணு வேண்டாம், நீங்க பெரிய யோசனை வேண்டாங்க. நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இன்னைக்கு நம்ம தௌஹீதுக்கு வந்துட்டோம், நம்ம வட்டாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் இன்னைக்கு எத்தனை பேர் சினிமா பார்த்துட்டு அலைகிறான், அவனுக்கு நேர்வழி கிடைக்கலையே. இன்னைக்கு நம்முடைய கூட்டாளிகள், உறவினர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கலையே. நம்முடைய உறவினர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறான், நேர்வழி கிடைக்கலையே. நமக்கு தெரிந்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறான், குடிக்கிறான், எத்தனை பேர் தர்காவுக்கு போறான், எத்தனை பேர் அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடுறான். இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன, உடனே வா சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் சொல்ல போறான்? இன்னைக்கு அப்படி இல்லையே. நமக்கு அல்லாஹ் அந்த மோசமான அத்தனை வழிகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டானா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாலேயே நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அத்தனை பேருமே அவங்களுடைய வாழ்க்கையே வேறு விதமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா அல்லாஹ் அப்படியே புரட்டி போட்டு, நம்ம என்ன மொழி ஓதாத ஆளா, பாத்தியா ஓதாத ஆளா, சத்தம் ராத்திப்பு இல்லாத ஆளா, அல்லது சினிமா பார்க்காத ஆளா, வரதட்சணை வாங்காத ஆளா, அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளாத ஆளா, நம்முடைய முன்கால வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா அவ்வளவு தப்பு பண்ணி தான் இருப்போம். நான் ரொம்ப சுத்த சூஃபி, நான் எதுவுமே பண்ணலன்னு யாரும் சொல்ல இயலாது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகள் பண்ணிருப்போம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்கள் அத்தனை பேருமே நரகத்துக்கு தான் இருந்தீங்க. நீங்க குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நரகத்துக்கு தான் நீங்க அத்தனை பேருமே. ஆனா ஃபான் கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அதுல இருந்து காப்பாற்றி விட்டான். அவனுடைய அருள்னால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விட்டான். இதுதான். அப்ப இந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஏகத்துவம் என்ற இந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் தான் கொண்டு வருது, சஹாபாக்குடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்குது, ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? முதல் விஷயமே நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் காட்டின முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா, அதாவது அற்புதம்னா என்ன, அவர் நேர்வழி காட்டி இருக்கிறானே, அத மாதிரி அற்புதம் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு அல்லாஹ் காசு பணத்தை தரட்டுமே, சொத்து சோத்தை தரட்டுமே, ஊர்களில் நம்மளுக்கு நிலங்களையும் வசதிகளும் தரட்டுமே, இங்கேயும் நல்ல காரு பங்களா வசதி எல்லோரும் இருக்கட்டுமே, இதை விட அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அருள் என்ன தெரியுமா? அவனுடைய அருளே மிகச் சிறந்த அருள் அவனுடைய கொள்கையில நாம இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த கலிமாவை வாயளவுல சொல்லாம மனதளவுல நிறுத்தி செயல் வடிவுல காட்டுதமே, இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அற்புதம். அவன் இன்னைக்கு எவ்வளவு ஆயத்து ஹதீஸ் சொல்லுங்க, எங்க அப்பா என்ன சொன்னா, எங்க பாட்டன் என்ன சொன்னா, என் அக்கா என்ன சொன்னா, என் அசரத்து என்ன சொன்னாரு, என் மாமன் இப்படித்தானே போகுது, விடிய விடிய விளக்குங்க. எப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், நான் எங்க அசரத்து என்ன சொல்லுவாரோ அதைத்தான். இது அல்லாஹ் தந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். காபிருடைய நிலை, இன்னும் சொல்ல போனா இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவங்களுடைய நிலை அல்லாஹ் சொல்றான். வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா. நபியே நீங்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க என்று சொல்லுங்க. அல்லாஹ் அங்க சொல்றான், அவர்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொன்னார்களா, பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எதை திரட்டி வைத்திருக்கிறார்களோ, எதன் வழியில் அவர்கள் நடந்தார்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய முன்னோர்கள்
விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் அட முட்டாளாகவும் இருந்தாலுமா பின்பற்ற போற? எவ்வளவு அற்புதமான லாஜிக்னு பாருங்களேன். ஒரு ஆளை நீ பின்பற்றுவதா இருந்தா நல்லவனை பின்பற்று, நல்ல கருத்தை பின்பற்று, அது சரி. ஆனா நீ என்ன செய்யற? என்ன கருத்தா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நியாயமோ அநியாயமோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க முன்னோரைத்தான் பின்பற்றுவோம். இது நம்ம ஆட்கள் சொன்ன வார்த்தை இல்ல, சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவங்க சொன்ன வார்த்தை. அது அன்றைக்கு மக்கத்து காபிர்கள், மதீனத்து காபிர்கள் சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப இந்த மாதிரி நிலை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னா, வைதா கீலலகும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலா ரசூல், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் நீங்கள் வாருங்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்வாங்களா, ஹஸ்புனா மா வஜதுனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதுவே எங்களுக்கு போதுமானது. அவ்வளவுக்கான ஆபாகும் லாயாலமுன செய்யும் வலாயஹத்ததூன், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமல் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா பின்பற்றுவார்கள். இத மாதிரி குர்ஆன்ல ஏராளமான வசனம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. ஒன்னு ரெண்டு வசனம் இல்ல, இவ்வளவு பெரிய வசனங்களை அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கும் நம்ம நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த ஏகத்துவத்துக்கு வந்ததற்கு பின்னால நிலை என்ன, ஏகத்துவத்திற்கு வருவதற்கு முன்னால் நிலை என்ன? வேற ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆலிம்சா வருவாரு, அவர் அதாவது ஒரு சின்ன நம்ம குடும்பத்திலேயே நடந்த மாதிரி சில உதாரணங்கள் நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் நடந்திருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்திருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எந்த வீடுகள் கட்டினா பாம்பு எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த இடத்துல நம்ம வீடை கட்டி இருக்கிறோம். பாம்பு குடியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடை கட்டினா பாம்பு எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு வரும். அப்ப இதமா நம்ம வீடை கட்டிட்டு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே பாம்பு வந்துருச்ச பாம்பு வந்தா அடி. நம்ம ஆள என்ன செய்வான்? உடனே இந்த லெப்பேட்டு தான் போறது, ஆசரத்துட்ட
எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு என்ன செய்யா, உடனே சையத் அலி பாத்திமா மேல ஒரு பாத்தியா ஓது. நடக்குதா? நம்ம ஊர்ல இன்னைக்கும் உண்டு. இங்க வேண்டுமானால் எல்லாமே நகரமா இருக்கிறதுனால பெருசா தெரியாது, பாம்புனா என்னன்னு கூட இங்க வழங்காது. அங்க இன்னைக்கும் கிராமங்கள்ல சிட்டிகள் இல்லாம மற்ற பகுதிகள்ல சாதாரணமா வந்து போதான் செய்யுது. அப்ப பாம்பு வந்தா பாத்தியா ஓதணும். உடனே நம்மளும் என்ன செஞ்சிருப்போம், பாத்தியா. எதுக்கெல்லாம் பாத்தியா ஓதிருக்கிறோம்? வரதட்சணை வாங்கினதுக்கு பாத்தியா, வரதட்சணை கொடுக்கறதுக்கு பாத்தியா இருக்குது இல்ல. அதே மாதிரி இறந்தா பாத்தியா, அல்லது கல்யாணமானாலும் பாத்தியா. கல்யாண வீட்லயும் பாத்தியா தான், கருமாதி வீட்லயும் பாத்தியா தான். அந்த கருமாதி வீட்டுல உள்ள பாத்தியா இருக்குது சுப்ஹானல்லாஹ். ஜனாசாவை தூக்குறதுக்கு முன்னால ஒரு பாத்தியா, ஜனாசாவை கையில தோல்ல தூக்குனா ஒரு பாத்தியா, ஜனாசா கபிரிஸ்தான் கொண்டு போன ஒரு பாத்தியா, அடக்குனா ஒரு பாத்தியா, அடக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு பாத்தியா, திரும்ப வீட்டுக்கு வந்து கை கொடுக்கும் போது ஒரு பாத்தியா, பாத்தியா பாத்தியா அவ்வளவு பாத்தியா. இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தை செஞ்சு இருக்கலாம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இவைகள் அத்தனையுமே பிதாத்துன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு நேரத்தில் இது அத்தனை நன்மை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாம்பு வந்தா பாத்தியா ஓதணும்னு உலகத்துல நீங்க எங்க போய் அடிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது, அடிக்கலாம் தப்பு இல்ல. அது பாம்பு வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை கடைபிடிக்கலாம் தப்பு இல்ல. அதை விட்டுட்டு அதுக்காக வேண்டி பாம்பு வராம இருக்கிறதுக்காண்டி அல்லாட்ட கேட்டா அது கூட தப்பு இல்ல. யாரெல்லாம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருது, நான் தூங்கும்போது வந்தாச்சுன்னா அது ஏதாவது போட்டு தள்ளிட போகுது, நான் செத்து போயிருவேன், காப்பாத்துன்னு கேட்டா அது ரைட், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துஆன்னா இருக்குது, அது தனி விஷயம். ஆனா பாம்பு வந்ததுக்கு யாரு மேல பாத்தியானா சையத் அலி பாத்திமா மேல பாத்தியாமா. அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாத்தீங்களா? அது ஏன் பாம்பு வந்தா சையத் அலி பாத்திமா மேல பாத்தியா அப்படின்னா, பாம்பை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதான். யாருக்கு? சையத் அலி பாத்திமாவுக்கு இருக்குதான். அவங்க மேல அந்த பாத்தியானா ஓதியாச்சுன்னா அவங்க கட்டுப்படுத்திடுவாங்களாம். அதே தர்காவுக்கும் பாம்பு வரத்தானே செய்யுது. ஏன் உடனே சையத் அலி பாத்திமா எந்திரிச்சு அப்படியே பாம்பை பிடிச்சிட்டு மந்திரகாலி போ அப்படிங்க வேண்டியதானே, அல்லது வராம ஏதாவது அணை போட வேண்டியதானே? எந்த ஊர்ல இல்ல, எந்த வீட்டுல இல்ல. அப்ப எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, இதையெல்லாம் நாம விட்டுட்டோம். இது நம்மளுக்கு கேட்டாலேயே ஒரு கிண்டலா நக்கலா தெரியுது. பாம்பு வந்தா ஏன்டா பாத்தியா ஆகணும்னு ஒரு நக்கலா தெரியுது. வரதட்சணை வாங்கினா ஏன்டா பாத்தியா ஆகணும் ஒரு மாதிரியா தெரியுது. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா தெரியலாம், கேலியும் கிண்டலா இருக்கலாம். ஆனா நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், ஏன் நம்முடைய முன்னால உள்ள அந்த நம்முடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஓதனம்ல பாத்தியா, ஓதனம்ல தாயத்து கட்டணமா இல்லையா, நீங்க கட்டிட்டு அலையுதானா இல்லையா? தாயத்து அது என்ன நன்மையா தீமையாங்கிற ஒரு விஷயம், அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. சில ஆட்கள் கிலோ கணக்குல இடுப்புல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, கையில ஒண்ணு, அது இங்கன ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு அவன் பேசாம எங்க கட்ட முடியுமோ அத்தனையும் கட்டி போறான். பேசாம அது மாதிரி ஒரு டப்பாவை கட்டிட்டு போனா ஏதாவது வியாபாரமா நடக்கும். இவன் பேசாம ஏதாவது ஒண்ணு கிடைக்கட்டுமே, கட்டிட்டு போகணும், தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிறானே. இப்ப அதை பார்த்தாலேயே ஒரு வெறுப்பாக, அருவருப்பாக, இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறோமே. இதை விட கொடுமையான அருவருப்பு எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அதுல இருந்தெல்லாம் மீண்டும் ஏன் மீண்டும்? அல்லாஹ் சொன்னானே, இத்தபிஊ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒலா தத்தபிஉ மின் தூனிஹி, அவனை அல்லாமல் வேற எந்த வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற அந்த ஏகத்துவத்தை சொன்னானே. அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில இருந்த அந்த மாற்றம், மறுமலர்ச்சி, எவ்வளவு பெரிய நிம்மதி நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வழியில அல்லாஹ் நம்மள்ட்ட கொண்டு வந்துட்டான் நீங்க பாருங்களேன். ஒரு நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஆலிம்சா பார்த்தா எஞ்சினோம் இருந்ததுல. நீங்க எப்படி தெரியல, நாங்கெல்லாம் அப்படிதான் ஓதுற காலத்துல குராய் மார்சல், அது பிறகு தௌஹி மார்சாக்கு வந்தேன். குராய் மார்சல் அசரத்து வந்தாச்சுன்னா எஞ்சி நிக்கணும், அசரத்து வரும்போதே எஞ்சி நிக்கணும், அப்படிலாம் இருந்தோம்ல. இன்னைக்கு சுயமரியாதை, யாரும் யாருக்காக எஞ்சி நிக்கிறோமா? ஒரு ஆளை வரவேற்கிறதுக்காக எஞ்சி நிப்பா, தனி விஷயம். ஆனா சுயமரியாதை இழக்கக்கூடிய விதத்துல நம்ம நடக்கிறோமா? அப்படி இல்லையே. எந்த இபாதத்து, எந்த வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அந்த அடிப்படையில், அந்த வரிசையில அவ்வளவு கரெக்டா கோடு கோட்ட மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கிறோமே. இது அல்லாஹ் தந்த ஒரு அற்புத ஒரு கிஃப்ட் இல்லையா? அப்ப இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனா மதுஹப் என்ற குப்பை, அதுல எவ்வளவு அசிங்கம் இருக்குது. விவாதம் பண்ணி மேடையில போட்டு, களியக்காவில விவாதத்துல மேடையில போட்டு உடனே உடைச்சோம். அசிங்கங்கள், ஒண்ணுக்கும் பதில் சொல்ல முடியல. என்ன பதில் சொன்னா தெரியுமில்ல? நீங்க அரபில படிங்க, அரபில படிச்சா தமிழ்ல படிங்க, தமிழ்ல படிச்சா அரபில படிங்க, அரபில படிச்சா கிதாப் எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து படிங்க. இப்படிதான் அந்த சீடியை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அட ஒரு பதிலாவது இது எங்க மதத்துல தப்பு தான், இதுல இருந்து நாங்க திருந்துறோம் அப்படின்னா சொல்லணும்ல. அப்ப இவ்வளவு அசிங்கங்கள் அந்த மதத்துல இருக்குது. அந்த மதப்பு புனிதம் நினைக்கிறாங்க, அந்த மதப்புடைய சட்டத்தை இன்னைக்கும் பின்பற்றுறாங்க. அல்லாஹ் இன்னைக்கு எப்படி நம்மளை காப்பாத்திட்டான்னு பாருங்களேன்.
எவ்வளவு அழகா அல்லாஹ் காப்பாத்திருக்கான் பாருங்களேன். யாருடைய சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. இனில் ஹுக்குமை இல்லா லில்லாஹ், சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். எனவே அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தெளிவா எந்த விஷயமா இருக்கட்டும் எவ்வளவு அற்புதமா வந்து நிக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றானே அன்கலக்கும் மின்ஹா, நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திட்டேங்கிறானே. இதெல்லாம் காப்பாத்தி இருக்கிறாங்க. நம்மளுக்கு நேர் வழியை கொடுத்து இவ்வளவு விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். வேற எதுவும் இருக்கும் இல்லாம போட்டுமே. நரகத்துக்கு போகக்கூடிய நம்மளை நீ நரகத்துக்கு போகாதடா சொர்க்கத்துக்கு வா, குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்றுன்னு நேர் வழியை தந்திருக்கிறானே. நம்முடைய உள்ளத்தை அப்படியே திறந்து விசாலமா ஆக்கி வச்சிருக்கிறானே. இதுதான். அப்ப இந்த ஆயத்துல ஒரு நேரத்தில் நம்முடைய வழிமுறைகள் எல்லாம் வேறமா இருந்துச்சு. இன்னைக்கு அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரோம். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஏகத்துவம் நம்மளை கொண்டு வந்த இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் என்பது ஒரு மாற்றம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அடுத்த நிலைக்கு எப்படி வரோம்னா, நம்மள்ட்ட இருந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சே அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒரு நேரத்தில் மூட பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம தான். ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, கல் கட்டினா அதுக்கு ஒண்ணு, பூனை குறுக்க போனா அதுக்கு ஒண்ணு, நாய் குறுக்க வந்தா அதுக்கு ஒண்ணு, பன்னி குறுக்க வந்தா அதுக்கு ஒண்ணு, என்ன குறுக்க போனாலும் அதுக்கு ஒண்ணு, ஒரு விதவை பொண்ணு ஒருத்தி எதுக்க வந்தாச்சுன்னா அதுக்கு ஒண்ணு. இன்னைக்கு இருக்குது இல்ல, நம்மளை வச்சு நீங்க பார்க்க கூடாது. நம்ம சொந்தங்கள் இன்னைக்கு ஊர்ல போய் பாருங்களேன், எல்லாம் அப்படித்தான். இப்படி எட்டி பாப்பாக வெளியே வரும்போது அங்கங்க எட்டி பாக்குறது. என்ன, யாராவது விதவை பொண்ணு போறாளான்னு பார்க்கணும். அவ போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகணும். வேகமா வருவான். வந்த உடனே வரும்போது வீட்டுடைய நிலை தட்டிடுச்சுன்னு வைங்களேன், உடனே உள்ள போயிருவாரு. என்னப்பா நிலை தட்டிடுச்சு, வெளியே போனா போன காரியம் நடக்காது. அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போறது. வெளியே போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு கல் தட்டிடுச்சுன்னு வைங்களேன், திரும்ப வீட்டுக்கு வருவான். வீட்டுல உள்ள ஆளு கேட்பாங்க, எதுக்குப்பா போன, என்ன திரும்ப வந்துட்டு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, கல் தட்டிடுச்சு. கல் தட்டினா என்ன, அது போன காரியம் நடக்காது. இருக்குதா? இன்னைக்கும் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் பிரிவாப்பா தர்கால வச்சுட்டு வரக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேரு இருக்குதுங்களே? பாஸ்போர்ட்டுங்க சாதாரண வேலைக்கு அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்சாகும். அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போய் தர்காவில், நாகூர் தர்காவில், அதே மாதிரி ஏர்வாடி தர்காவில் அங்க கொண்டு போய் வச்சு, அல்லது அங்க வச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்தா தான் சவுதியில அல்லது துபாயில வேலை கிடைக்கும். இந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மளுக்கு அது ஒரு மாதிரியா இருக்குது, சிரிப்பா இருக்குது. இப்படிலாம் செய்வானா மனுஷன்? இன்னைக்கு அல்லாஹ் இவ்வளவு மடத்தனத்திலிருந்து நம்மளை காப்பாத்திருக்கிறான். போன் பெல் அடிக்குது, இவன் நினைச்சே நடந்துருமா? நீங்க இருக்குல்ல, கரெக்டா பெல் அடிச்சிருச்சு, யதார்த்தமா அடிக்குது. அதனால என்ன சகனம் பாக்குறோமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் சகனம் பார்க்க. ஒரு ஆளு சாதாரணமா பேசிட்டே இருப்போம். இன்னைக்கும் நம்ம ஆள்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? ஒரு ஆளை பத்தி பேசிட்டே இருப்போம். அவர் வெளியில இருக்கிறார், திடீர்னு வந்தான்னு வைங்களேன், ஆயுசு 100. நாங்க என்ன சொல்ல தெரியுமா? ஏன் ஆயுசு 100 வைக்கிற, ஒரு 10,000 சொல்ல, 1,00,000 சொல்லுவோம், வாழ்ந்துட்டு போவோமே. நூஹ் நபி மாதிரி ஒரு 1000 வருஷம் வாழக்கூடாதா? 950 வருஷம் நூஹ் நபி வாழ்ந்தார்ல. சொல்ற நல்ல பரக்கத்தா சொல்லப்பா, ஏன் கஞ்சத்தனம்? நீ சொன்ன அவன் என்ன சொன்ன தெரியுமா? ஆமா நல்ல வார்த்தையை சொல்லிட்டீங்க. என்ன இவ சொன்னோன்னு வாழவா போறாரு? இல்ல நீங்க சொல்லலாம் செத்தா போறாரு. வரும்போது என்ன பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஆயுசு 100 சொல்லல, அதான் நான் செத்து போயிட்டேன் அப்படியே சொல்ல போறாரு. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யதார்த்தம். ஆனா என்ன நினைக்கிறோம், நம்மளே சில நேரங்கள்ல ஆயுசு 100 சொல்லியிருக்கோம். தௌஹீதுக்கு வந்தாலும் அந்த ஜாகிலியோட பழக்கம் போகாதுல்ல, அந்த பழக்கம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். இது மார்க்கத்துல கிடையாது, அது விளங்கிக்கணும். ஆனா இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல ஒரு மாதிரியே சொல்லிடுறோம். ஆனா கூடாதுதான். அவருடைய ஆயுசை தீர்மானிக்க நம்மளுக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுடைய வயசை, அவருடைய வாழ்வு காலத்தை தீர்மானிக்க நம்மளுக்கு என்ன இருக்குது? வாழ்வு நம்மளா கொடுத்தோம், நம்ம வாழ்வே நம்மளுக்கு தெரியாத. அடுத்த ஆளுக்கு நீ 100 வயசுங்கிற, உன் வயசு எத்தனை, நீ எவ்வளவு நாளைக்கு இருப்ப? இன்னைக்கு சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் இருப்பியா? அடுத்த நாளைக்கு நீ இருப்பியா? நீ டப்புன்னு மண்டையை போட்டா என்ன செய்யறது? நம்ம வாழ்க்கையை நம்மளை தீர்மானிக்க முடியாது, யதார்த்த நிலை. அப்ப அல்லாஹ் அடுத்த ஆளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கா, அல்லாஹ்வுடைய இதுல போய் நம்ம எப்படி போய் கை வைக்கிறது? அப்ப அது கூடாது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் யதார்த்தமா அந்த பழைய விட்டது தொட்டது குறைன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி சேர்ந்து வந்துருது. அப்ப இத மாதிரி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. இத மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணும் வேண்டாம், கை அரிக்கலாம். கை அரிக்குதுன்னா என்ன விளங்குது இல்ல? கை அரிக்குதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா வேற பாஷையில சொல்ல போனா கை அரிக்குதுன்னா அடிக்க போறேன்னு அர்த்தம், அது வேற. அது விட்டுருங்க. சாதாரணமா கை அரிக்குதுன்னா மாவன் பணம் அனுப்புறான்னு அர்த்தம். நம்ம வீட்டுல அம்மா பாருங்களேன், என் மாவன் அபுதாபில இருந்து பணம் அனுப்ப போறான், முழுக்க கையெல்லாம் அரிக்குது. கையை அரிச்சாச்சுன்னா ஊரல் எடுக்குதுன்னு அர்த்தம், சொறி இருக்குதுன்னு அர்த்தம், டாக்டர்கிட்ட போகணும். யதார்த்தம் தானே? ஒரு இடத்துல சொறி இருக்குதுன்னா எங்க போகணும்? பணம் வரும்னு அர்த்தம், பணத்துக்கு செலவு இருக்குதுன்னு அர்த்தம்.
உன் கையில சொறி இருக்குதுப்பா, டாக்டர்கிட்ட போய் காட்டு, காசை கொடு, மருந்தை வாங்கு, ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லாம இது சரியான யோசனை. இவன் என்ன நினைக்கிறான், பணம் அங்க இருந்து வருது, வீட்டுல காக்கா கத்துற வழி இல்ல, காக்காவுக்கு சாப்பாடு போடல, அதான் கத்திட்டு இருக்குது, ஏதாவது தரமாட்டீங்களா? வீட்டுல அப்படித்தானே, வீட்டு முத்தத்துல அங்க என்ன காக்கா கத்திக்கிட்டே இருக்கு, ஏதாவது தரமாட்டீங்களா தரமாட்டீங்களான்னு அது கேட்குது. இவன் என்ன நினைக்கிறான்னா அப்பவும் அப்படித்தான், விருந்தாளி வராங்களாம், அதனால என்ன செய்ய போற, காக்கா கத்தாம காக்கா உறவிடாம ஆக்க போறியா? ஆக்குனான ஆக்குவான், செலவு வந்துடும் இல்லையா? இத மாதிரி ஏதாவது ஒண்ணு. இது எல்லாமே மூட பழக்க வழக்கங்கள். இது அத்தனை இஸ்லாத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையும் கிடையாது. ஆனா ஒரு நேரத்தில் இது அத்தனை செஞ்சோம்ல, ஒரு நேரத்தில் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் சில ஆட்கள் செய்யறதெல்லாம் நீங்க பாருங்களேன். இன்னைக்கும் நம்ம ஊர்கள நம்முடைய நண்பர்கள் செய்யக்கூடியதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா நக்கலாவும் சிரிப்பா தான் இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த பிராமணன் நீங்க எடுத்து பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் சடங்கு சம்பிரதாயம், எதை எடுத்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது, இது எல்லாமே இன்னைக்கும் இருக்குது. பார்த்தா சிரிப்பா இருக்குது. இது என்னடா இது, இவ்வளவு பெரிய படிச்சவனா இருக்கிறான், அறிவாளியா இருக்கிறான், ஒண்ணும் வேண்டாம், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய இன்ஜினியர், வல்லுநர்கள். இப்ப சமீபத்தில் இந்தியாவுல இருந்து அந்த ராக்கெட் அனுப்புறான். ராக்கெட் அனுப்பும்போது என்ன செஞ்சா தெரியுமா? நாசா விண்வெளியில இந்த நம்முடைய இந்தியாவில் உள்ள விண்வெளி அணு ஆராய்ச்சி கழகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை அனுப்புறாங்க. அனுப்பும் போது என்ன செய்யணும்? சரி, மார்க் அடிப்புல பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்புனா தப்பு இல்லை, அவனுக்கு மார்க்கும் இல்லை. சரி, ஒன்னும் பேசாம அனுப்ப வேண்டியதானே, பூஜை பண்ணதான் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அந்த சேட்டலைட் கரெக்டா போய் சுத்தணுமா, அதுக்காண்டியும் உட்காந்து பூஜை பண்ணுதான். என்னமில்லாம அதுக்கு மேல கொண்டு போய் சந்தனத்தை தடவுதான், மாலையை போடுதான், என்னமில்லாம பண்றான். சில நேரங்கள்ல அது பாதை மாதிரி கடல்ல போய் விழுது. அப்ப போட்ட மாலை என்னாச்சு, பூசின சந்தனம் என்னாச்சு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்ப மட்டும் நினைக்கிறோம் நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குதுங்கிறான். அதுதான் அப்ப அந்த சக்தியை கையில விட்டுட்டு போ, அந்த சக்திகிட்ட வேண்டிட்டு போ, எல்லாம் நீ தான் அதை கரெக்டான வழியில கரெக்டான பதையில நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்ப இவ்வளவு படிச்சிருக்கிறானே, இவ்வளவு படிச்சவன் கஸ்தூரி ரங்கன் போன்ற பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இன்னைக்கும் அதுல போய் முட்டிக்கிட்டு கிடக்கலாம். இப்ப நம்ம பார்த்த என்ன அல்லாஹ் இவனுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான், ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறான், விண்வெளிகளை போய் நாம போய் உட்காரலாமா அப்படிங்கறத சிந்தனையை கொண்டு போறான். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துல மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்றான். இவ்வளவு அறிவு, அதாவது நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி சிந்திக்க இயலாது. ஆனா இவ்வளவு அறிவு கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா மூட பழக்கத்துல உச்சகட்டத்துல போய் நிக்கிறான். அப்ப என்ன இது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்ச அருளுங்க, ரஹ்மான் செஞ்ச அருள். நம்மளுக்கு இவ்வளவு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இவ்வளவு சிந்திக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு இல்ல. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு ஹிதாயத்து கொடுத்துட்டான். என்ன ஹிதாயத்து? இந்த அக்கிரமங்கள், இந்த அநியாயங்கள், இந்த மூட பழக்க வழக்கங்கள், இதுல எதுலமே நீ தலையிடாதப்பா, ஒன்ன நான் காப்பாத்திட்டேன். இன்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாம் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். அதுதான் இது. நமக்கு என்னமா முயற்சி பண்ணமா யோசிச்சு பாருங்க. நான் தௌஹீதுக்கு வர போறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது முயற்சி பண்ணமா? அபுதாபிக்கு வருவதற்கு பல முயற்சி நம்ம பண்ணிருப்போம், வேலை கிடைக்கிறதுக்கு பலவிதமான சிரத்தைகளை நாம எடுத்திருப்போம். பாஸ்போர்ட் வாங்கல இருந்து, விசா வாங்கல இருந்து, இங்க நல்ல வேலை கிடைக்க வரையிலையும் ஏதாவது ஒரு விதத்துல வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம். தௌஹீது வர்றதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நான் தௌஹீது வர்றதுக்காக வேண்டி 10 மாசம் உழைத்தேன் சொல்ல முடியுமா? நான் தௌஹீது வருவதற்காக வேண்டி நான் ஊரெல்லாம் அலைஞ்சேன் சொல்ல முடியுமா? சஹாபாக்கள் அலைஞ்ச மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வா காட்டுதான், அல்லாஹ்வா நம்முடைய உள்ளத்தை திறக்கிறான், அல்லாஹ்வா நம்முடைய உள்ளத்துல இந்த சிந்தனையை போட்டான், அல்லாஹ்வா நம்மளுக்கு இப்படி ஒரு குர்ஆன் கிளாஸ் இருக்குது, போ 4 விஷயத்தை கேளு அப்படிங்கிறான். அல்லாஹ்வா சில செய்திகளை, நல்ல செய்திகளை நம்மளை பாக்குறதுக்கு அவன் தூண்டுதான். வேற என்ன இருக்குது? என்ன முயற்சி பண்ணோம்? ஒரு முயற்சியும் கிடையாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி இன்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் தானே, அந்த அடிப்படையில் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறான். தவறான வழியில இருந்து நம்மளை அப்படியே ஒரு இடத்துல கொண்டு நல்ல வழியில அவன் தான் கொண்டு போகிறான். அப்ப என்ன, அல்லாஹ் நம்மளுக்கு காட்டியதிலே, அதாவது இந்த ஏகத்துவம் வந்ததுல நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள்ல 2 மாற்றம். 2 நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, கண்ட விஷயத்தை எல்லாம் பின்பற்றாம குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுகின்ற இந்த நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான். இன்னொரு நிலை என்ன, ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த மூட பழக்க வழக்கங்கள், மோசமான வழிமுறைகள், இவைகள் எல்லாத்திலே இருந்து காப்பாத்தி அறிவார்ந்த நிலையில, சிந்தனை பூர்வமான நிலையில அல்லாஹ் நம்மளை மாற்றி இருக்கிறான். சஹாபாக்களை இப்படி மாத்தினா நம்மளையும் அல்லாஹ் மாற்றி இருக்கிறான். இது ஏகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திய சிந்தனைகள்ல ஒரு 2 சிந்தனை. இத மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே, நம்மளுக்கு தெரியாது.
இத மாதிரி எடுத்து சொன்னா தான் தெரியும். அத மாதிரி வாழ்க்கையுடைய மாற்றம் 1-2 மாற்றம் இல்லங்க, பல மாற்றங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக. வாகுதவன் அல்லாஹ்.